நீருக்குள் மூழ்கியிருக்கும் குறுக்குத்துறை முருகன் கோவில். அதிசய முருகன் கோவில். மலைகளில் வீற்றிருக்கும் முருகனை பார்த்திருப்போம். ஆனால் பாதி நாட்கள் நீருக்குள் மூழ்கியிருக்கும் ஒரு அதிசய கோவில் தமிழ்நாட்டில் உள்ளது. அதுதான் நெல்லை தாமிரபரணி ஆற்றின் நடுவே உள்ள குறுக்குத்துறை கோவில். கற்பனைக்கு எட்டாத ஒரு பேரதிசயம். திருச்செந்தூருக்கு இணையான கோவில். திருச்செந்தூர் மூலவர் சிலையும் இக்கோவில் சிலையும் ஒரே தெய்வீக கல்லால் செதுக்கப்பட்டவை. திருச்செந்தூருக்கு இணையான தலமாக கருதப்படும் இங்கு பக்தர்கள் பயபக்தியோடு நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுகின்றனர். மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்று இணைப்பு. சிலை வடிக்கப்பட்ட வரலாறு. திருச்செந்தூர் சிலை கடத்தப்பட்ட போது புதிய சிலை வடிக்க தாமிரபரணியின் திருவுருமாமலை பாறைகளே தேர்வாகின. இதன் தெய்வீக தன்மையால் ஏராளமான சுவாமி சிலைகள் இக்கற்களை கொண்டே செதுக்கப்பட்டன. தமிழர்களின் சிற்பக்கலைக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். படகு வடிவ கோபுரம். ஆற்றில் வெள்ளம் வந்தாலும் கோவிலுக்கு எவ்வித சேதமும் வராது. வெள்ளத்தை கிழித்துச் செல்லும் வகையில் இதன் மேற்பகுதி படகின் அடிப்பாகம் போல் சாதுரியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய தமிழர்களின் ஈடிணையற்ற கட்டிடக்கலை ஆச்சரியத்தின் உச்சம். நீருக்குள் மூழ்கும் தலம். மழைக்காலங்களில் தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது இந்த கோவில் முற்றிலுமாக நீருக்குள் மூழ்கிவிடும். அச்சமயம் உற்சவர் சிலை மேலுக்கோவிலுக்கு பாதுகாப்பாக மாற்றப்பட்டு பூஜைகள் தொடரும். இயற்கையோடு இயைந்த ஒரு தூய ஆன்மீக அற்புதம்.